வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 ஆட் சம்மந்தமாக அதுலேயும் அந்த நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஹியரிங் நடந்ததில் ஜட்ஜி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான வீடியோக்கள் போட்டுட்டாங்க. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம மைவி3 மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக இந்த ஒரு பாசிட்டிவான தகவலை நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதில் ஒரு சில கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஜட்ஜே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான தகவல், அதுவும் மைவி3 பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று பேசியிருக்கிறாங்க. ஸோ பட்ஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருக்கிறாங்க எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க. ஸோ ஜட்ஜே பார்த்தீங்கன்னா இது எப்படி பட்ஸ் ஆக்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேள்விகள் பார்த்தீங்கன்னா நிறைய எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ டெபாசிட்னு சொல்லிட்டு எங்கே இந்த டெபாசிட் இருக்குது, மைவி3 ஆட் கம்பெனியில் என்ன டெபாசிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அளிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜட்ஜி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவு எடுக்காமல் ஃபைனல் தீர்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவான நம்பிக்கையில் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ நான் என் தரப்புலேருந்து இல்லாமல் நிறைய பேர்கிட்ட நான் விசாரிக்கும் போது அந்த கேஸை அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனலில் இதை பற்றி அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிறத ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டதுக்கப்புறம் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இப்போ முழு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அது எனக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ நம்ம பொறுமையாக இருந்ததுக்கான ஒரு பலனாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கூடிய விரைவில் வரப்போகுது. இப்போ நடக்கக்கூடிய ஹியரிங், அதாவது அடுத்து 7ஆம் தேதி வரப்போகிற ஹியரிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய வகையிலையும் ஒரு பாசிட்டிவான தகவலாகவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எதனால் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தரப்புலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது நேற்று நடந்த ஹியரிங்லேயே பார்த்தீங்கன்னா அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய வக்கீல் பார்த்தீங்கன்னா டைமும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் தேதி தள்ளி வச்சிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இப்போ அடுத்த ஹியரிங்கில் நம்ம கண்டிப்பாக வென்று வரலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நம்ம இந்த வீடியோ மூலியமாக நான் இதை தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ எம்டி சார் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா பல கேள்விகளை நம்ம சேனல் கமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு பலனாக, அதுக்கான ஒரு பதிலாக கூடிய விரைவிலேயே இந்த 71 டேரக்டர்ஸ்க்கும் பெயில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து அடுத்து எம்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஹியரிங் வச்சு ஸோ அவங்களுக்கு முழுமையாக வெளில வரதுக்கான அடுத்த முயற்சிகளே கண்டிப்பாக ஈடுபடுவாங்க. ஸோ அந்த ஒரு நாளுக்காக தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ பொறுமையாக இருக்கலாம். இப்போதைக்கு பல வதந்திகள் சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ப வேணாம். ஸோ நம்ம மைவி3 ஆட் சம்மந்தமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான தகவலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வீடியோக்களை வாட்ச் பண்ணி நீங்கள் ஒரு பாசிட்டிவோடையே இருங்க. மைவி3 ஆட் சம்மந்தமாக என்னெல்லாம் நல்ல தகவல் வருதுங்கிறத நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கிய மைவி3 ஆட்ஸ் மெம்பர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு பாசிட்டிவான தகவல் அவங்களுக்கும் போய் சேரட்டும். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோட, வேறு ஏதாவது நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.